வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடம்புல ரத்தத்தை வேகமாக ஏற்றுறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய உடலில் ரத்த அளவு மற்றும் ஹீமோகுளோபினுடைய அளவுமே நமக்கு ஆரோக்கியமான அளவில் இருக்க வேண்டியது அவசியம். நம்மளுடைய உடலில் ரத்த அளவு நமக்கு குறைவாக இருக்கும் பொழுது தான் இதய பலவீனம், தலைவலி, தலை சுற்றல் போன்ற கடுமையான பக்க விளைவுகள், இந்த பிரச்சனைகளை நமக்கு வர ஆரம்பிக்கும். நம்மளுடைய உடலில் ரத்தத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வெஜிடேரியன்களுக்கு பார்த்தோங்க அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு ஒரு உணவுகளை சாப்பிடலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியன் உணவு பழக்கம் மட்டும் கொண்டவர்களாக இருந்தீங்க அப்படின்னா காய்கறிகள் மற்றும் கீரைகள், அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் மற்றும் கீரைகள் மூலமாக உங்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை பெற்று ரத்தத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். ரத்த அணுக்களையும் நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். ஸோ அந்த அளவில் பார்த்தோம் அப்படின்னா மாதுளம் பழம், தர்பூசணி பழம், பீட்ரூட்டு, ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், பப்பாளி பழம், திராட்சை பழம், லிட்சி பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம் ஆகிய இந்த பழங்கள்லாம் தொடர்ந்து தினசரி உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு ரத்த சிகப்பு அணுக்களும் ரத்த வெள்ளை அணுக்களும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக உங்களுக்கு ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் போதுமான அளவுக்கு உங்களுடைய உடல் ரத்தம் விரைவாக அதிகரிக்கப்படும். ஸோ இதுக்காக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, இந்த பழங்களை அப்படியே சாப்பிடுவது தான் உங்களுக்கு நல்லது. இதை ஜூஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனுடைய சத்துக்கள் விரைவாக சேராமல் போகலாம். அதனால நீங்கள் அப்படியே மாதுளம் பழங்களையோ தர்பூசணி பழங்களையோ அல்லது எந்த பழமாக இருந்தாலும் அதை அப்படியே நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்பதான் அதில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் உங்களுடைய வாய் வழியாகவே அழிக்கப்பட்டு செரிமானம் அடைந்து நல்ல ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கப்பட்டு ரத்தம் அதிகரிக்கப்படும். இப்போ நீங்க நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா, நான் வெஜிடேரியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழங்கள் எல்லாவற்றையுமே நீங்க சேர்த்து சாப்பிடலாம். அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதுளம் பழம், தர்பூசணி பழம், பீட்ரூட்டு, ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், பப்பாளி பழம், திராட்சை பழம், லிட்சி பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம் இதையும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இது கூடவே சேர்த்து முட்டையினுடைய மஞ்சள் கருவையும் பார்த்தோம், அதாவது முழு முட்டையும் நீராவில் வேக வைத்து அந்த அவித்த முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக அந்த மஞ்சள் கருவை சேர்த்து தான் நீங்கள் சாப்பிடணும். அதை நீக்கிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சத்துக்கள் கிடைக்காமல் போகலாம். அதனால நீங்கள் முழு முட்டையுமே, அவித்த முட்டையை ஆம்லேட் வடிவங்கள்லையோ, ஆஃப் ஆயில் வடிவங்கள்லையோ, பொடிமாஸ் வடிவங்கள்லையோ, பச்சையாக சாப்பிடுவதோ, எண்ணெயில் வறுத்து பொரித்த முட்டையை சாப்பிடுவதோ எந்த விதமான பழக்கமும் இல்லாமல் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை மட்டுமே சாப்பிடும்போது உங்களுக்கு பார்த்தோம்னா ரத்தம் உங்களுடைய உடலில் போதுமான அளவுக்கு ஊற ஆரம்பிக்கும். வேகமாக ரத்தம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இது கூடவே சேர்த்து சிக்கன், மீன், அப்புறம் கடல் உணவுகளான சீ ஃபுட்ஸு, ஃபிஷ்ஷு, நண்டு, இறால், சிப்பிகள் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பொதுவாக நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகளும் ஒரு சில உணவுகள் இருக்குது. இப்போ கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் மற்றும் அசைவ உணவுகள், பழங்கள் இதோட தவிர்த்து வேறு சில உணவுகளையுமே நீங்கள் அதிக அளவு எடுத்துக்கொள்ளணும். ஸோ அது பார்த்தோம்னா பேரிச்சம்பழம், பருப்பு வகைகள், அப்புறம் பீன்ஸு, சோயா பீன்ஸு, வேர்க்கடலை, சுண்டல் இது போல் நட்ஸ் மற்றும் விதைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ரத்தம் வேகமாக ஊற ஆரம்பிக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்குது. ஸோ அதுதான் இதுக்கான காரணம். இதில் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கிறதுனால ரத்தத்தை இந்த உணவுகள் உங்களுக்கு அதிகப்படுத்தும். ஸோ நட்ஸ் மற்றும் விதைகளை பழங்களோட காய்கறிகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சத்துக்கள்லாம் எப்படி உங்களுடைய உடம்புல சேரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதாவது பொதுவாக நம்ம சாப்பிடக்கூடிய இரும்பு சத்தில் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்மளுடைய உடலில் சரியாக சேர வேணும் அப்படின்னா அதுக்கு சரியான வகையில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அதுக்கு தான் நம்ம ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், திராட்சை பழம், ஜட்ராபெரி, தக்காளி போன்ற புளிப்பு சுவை இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உயிர் சத்து இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். அதே போல கீரைகள், சுண்டல், ஃப்ரக்கோலி போன்ற ஃபோலிக் ஆசிட்ஸ், அதாவது ஃபோலிக் அமிலம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நம்மளுடைய உடல் ரத்த அணுக்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக ரத்த சிகப்பு அணுக்கள்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதமும் அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அந்த அனிமியா பிரச்சனையோட மற்ற ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். அதுக்கு ஃபோலிக் அமிலம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருந்திருக்கக்கூடிய அந்த அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியதும் அவசியம்.
இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்துட்டோம். அதாவது ரத்தத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வேகமாக நம்ம உடல்ல ரத்தத்தை ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன உணவுகளை சாப்பிடணும்னு பார்த்துட்டோம். சாப்பிடக்கூடாத ஒரு சில உணவுகள் இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நம்முடைய உடல்ல இரும்பு சத்து உடல்ல சேர்வதை தடுக்கிறதுக்கு சில உணவுகளை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்றோம். அதை நம்ம நிச்சயம் சாப்பிட்றதும் தவிர்க்கணும். அது உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இரும்பு சத்து வந்து நமக்கு பிரதான ஊட்டச்சத்து. நமக்கு ரத்தம் அதிகரிக்கப்படுவதற்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் அதிகரிக்கப்படுவதற்கும் இரும்பு சத்து தான் பிரதான சத்து. அந்த இரும்பு சத்தையே தடுக்கிறதுக்கு சில உணவுகள் இருக்கு. அதாவது காஃபி, டீ, கோலா, பீரு, ஒயின், ஆல்கஹால், இது எல்லாமே நம்மளுடைய உடல்ல இரும்பு சத்து சேர்வது தடுக்கும். இந்த மாதிரி நீங்க ஆல்கஹால்லாம் எடுத்துட்டீங்கன்னா மிக எளிதிலே உங்களுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் போது ரத்தம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது காஃபி, டீ எல்லாம் ஒரு நாளைக்கு 2 கப், அதாவது போதுமான அளவுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த கெஃபைன் உங்களுக்கு அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது பலவிதமான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தலாம். எனவே இந்த காஃபி, டீ, கோலா, பீரு, ஒயின், ஆல்கஹால் இதெல்லாமே நீங்கள் அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஹீமோகுளோபின் அப்படின்னா என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய ரத்தத்துக்கு வந்து ரத்த சிகப்பு, அதாவது நம்மளுடைய ரத்தத்துக்கு வந்து சிவப்பு நிறத்தை கொடுக்கறது தான் இந்த ஹீமோகுளோபின். ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நிறைந்து இருக்கக்கூடிய புரதம், அதுதான் வந்து இந்த ரத்த சிகப்பணுக்கள் இருக்கிறதுக்கான காரணம். ஸோ குறிப்பாக இந்த ஹீமோகுளோபின் எதுக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லக்கூடியது இந்த ரத்த சிகப்புணர் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் தான். இது ஒரு ரத்த புரதம். ஆண்களுக்கு வந்து பார்த்தோம்னா இதனுடைய அளவு 14 இருந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், 14 கிராம்ல இருந்து அந்த டெசிலிட்டர் அளவில் இருக்கணும். அதே போல் பெண்களுக்கு 14 முதல் 16 கிராம், அதாவது டெசிலிட்டர் அளவில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை விட இந்த ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் வந்து குறைஞ்சாதான் அனிமியா என்று சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை நோய் ஏற்படும். அந்த ரத்த சோகையை தாக்கக்கூடிய அபாயம் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ அது மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு மயக்கம், தலை சுற்றல், இந்த மாதிரி பல விதமான சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் ஏற்படலாம். எனவே ரத்தத்தை நம்மளுடைய உடலில் போதுமான அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கு, வேகமாக அதிகரிக்கிறதுக்கு இந்த உணவுகளை சாப்பிட்டு தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்த்து கொண்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.